ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொமோடோரோ டெக்னிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா ஒர்க்கையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு பொமோடோரோ டெக்னிக் பற்றி எப்படி தெரியும்னா, நான் ஒரு 10th படிக்கக்குள்ள நிறைய ஸ்டடி டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து பார்க்குவேன். ஸோ அதில் வந்து எனக்கு நல்ல பெஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு, ஒரு நல்ல ஒரு டெக்னிக் அப்படின்னா அது வந்து பொமோடோரோ டெக்னிக். ஸோ அதை பற்றி நான் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பொமோடோரோ டெக்னிக்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொமோடோரோ டெக்னிக் கண்டுபிடிச்சது யாருன்னா ஃப்ரான்சிஸ்கோ சிரிலோ. அவங்க வந்து அவங்களோட எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்காக இந்த டெக்னிக் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் வந்து அவங்க டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணதுனால ஸோ இந்த டெக்னிக்கை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு எதுக்கு வந்து பொமோடோரோ டெக்னிக்னு நேம் வச்சாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பொமோடோரோனா என்னென்னா இட்டாலியன் லாங்குவேஜில் டொமேட்டோ. ஸோ ஒரு டொமேட்டோ ஷேப்டு ஒரு டைமர் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படிக்கிறதுக்காக. ஸோ அதனால் அவங்க பொமோடோரோ டெக்னிக்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பொமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணி படிக்க மட்டும்தான் செய்யணும்னா அப்படி கிடையாது. இல்லை, நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டெக்னிக். ஸோ இது நீங்கள் எதில் வேணால் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொமோடோரோ டெக்னிக் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டைம் ஸ்பேன், அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து கான்சன்ட்ரேஷனோட படிப்பீங்க அப்படி சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைமர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட படிங்க. ஸோ எவ்வளோ நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களால் படிக்க முடியுதோ அதுதான் உங்களோட டைம் ஸ்பேன். அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் நல்லா படிக்க முடியுது அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து படிங்க. அது வரைக்கும் ஒரு அலாரம் செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. நெக்ஸ்ட்டு திருப்பி இதே கண்டினியூ பண்ணுங்கள். இதை ஒரு 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லாங் பிரேக் எடுக்கணும். ஸோ இதுதான் பொமோடோரோ டெக்னிக். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணுன்னா கூட இப்படி பண்ணி பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் மீன்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ரெஸ்ட் மீன்ஸ் சம் வாட்டர் குடிக்கலாம், இல்லை ஒரு வாக் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது எது வந்து உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸ் ஆக்குமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த 5 மினிட்ஸில். ஸோ இதை 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அப்புறம் அட் லாஸ்ட் வந்து ஒரு லாங் பிரேக், அதாவது 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கே அந்த 5 மினிட்ஸ் பிரேக்குக்காகவாவது நீங்கள் வந்து நல்லா படிப்பீங்க. எனக்கு வந்து இந்த டெக்னிக் நல்லாவே ஒர்க் ஆச்சு. நான் 10th வந்து இந்த டெக்னிக் பார்த்தனோ அப்போலேருந்து வந்து இதான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு ஒர்க்கே பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா திருப்பி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணக்குள்ளே நம்மளோட ஒர்க் வந்து எஃபெக்டிவாகவும் இருக்கும், நம்ம படித்ததும் ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். Thank you.